விகிதம் and விகித சமம். சரிங்களா? நான் ஈஸியான டாபிக்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வழக்கமாக நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தொடங்குவேன். ஆனால் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல, அதை தொடங்குறதுக்கா சிலருக்கு அதுவும் கஷ்டமா தெரியுன்றதுனால எது ஈஸியஸ்ட் டாப்பிக்கோ அதில் தொடங்கி அப்படியே கொஞ்சம் ஹார்டஸ்ட் டாபிக் போகலாம். சரிங்களா? ஓகே. விகிதம்னா என்ன, விகித சமம்னா என்ன, ரேஷியோ அப்படின்னா என்ன, ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன, அது என்னது? இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ரேஷியோ இல்லையா? ஆமா. விகிதம்னா இரண்டு அளவுகளை ஒரே அலகால் ஒப்பிடுவது இல்லையா? ரெண்டு அளவுகளை ஒரே அலகால் ஒப்பிடுவது அப்படின்னா, இப்ப நீங்க வந்துட்டு 5 கிலோமீட்டரை 500 மீட்டரோட ஒப்பிடுறீங்கன்னு வச்சுக்கிறோம். 5 கிலோமீட்டரை 500 மீட்டரோட ஒப்பிடுறீங்க இல்லையா? இதை நீங்க எப்படி ஒப்பிட முடியும்? முதல்ல 5 கிலோமீட்டர் 5 மீட்டர் இல்லையா? அப்ப நீங்க ரெண்டையும் ஒப்பிடுறதுக்கு முதல்ல என்ன தேவை? ஒரே அலகு, இந்த சேம் யூனிட் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல எது அலகு எது அளவு? இது அளவு இல்லையா? எப்போதுமே நம்பர் என்னது? அளவு. இதுதான் என்னது? கிலோமீட்டர், மீட்டர், லிட்டர் இல்லையா? இதெல்லாம் என்னது? அலகு, யூனிட் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இப்ப நீங்க கிலோமீட்டரையும் மீட்டரையும் என்ன செய்ய முடியாது? ஒப்பிட முடியாது. அப்ப எப்போதுமே என்ன செய்யணும்? ரெண்டையுமே ஒன்ன கன்வெர்ட் பண்ணணும். சேமா இருக்கணும். ஒன்னு கிலோமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும், இல்லைன்னா மீட்டரை கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? கிலோ அப்படின்னாலே என்ன அர்த்தம்? 1000 அர்த்தம். கிலோ அப்படின்னாலே என்ன அர்த்தம்? 1000 அர்த்தம். அப்ப நீங்க இப்ப 5000 மீட்டர் அப்படித்தானே? கேக்கு பதிலா 1000 அவ்வளவுதான். அப்ப 5 into 1000 எவ்வளவு? 5000 மீட்டர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மீட்டர் மீட்டர் என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆயிரும். அதனாலதான் ஒரு ஒன் வேர்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, விகிதத்திற்கு அலகுகள் இல்லை. விகிதத்திற்கு என்ன இல்லை? அலகு இருக்காது. ஏன்னா நீங்க ரெண்டு சம அளவுகளை தான் ஒப்பிடுறீங்க. அப்படி ஒப்பிடும் பொழுது என்ன இருக்காது? there is no unit for ratio இல்லையா? ரேஷியோவில் எங்கேயுமே ரேஷியோ கணக்குல ஏதாவது அலகுகள் கொடுத்து பார்த்திருக்கீங்களா? ரிசல்ட் எழுதும் போது, ஆன்சர் எழுதும் போது என்ன இருக்காது? அலகு இருக்காது. சரிங்களா? ஏன்னா அது அலகு ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்ப நான் பேசிக் கான்செப்டை மட்டும் சொல்றேன், அதை நீங்க எழுதிக்கிறீங்க, பிறகு சம்முக்கு போகலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரே அலகினை உடைய இரண்டு அளவுகளை, ஒரே அலகினை அதாவது யூனிட், ஒரே அலகினை உடைய இரண்டு அளவுகளை வகுத்தலின் மூலம் ஒப்பிடுவது விகிதம். வகுத்தலின் மூலம் ஒப்பிடுவது விகிதம். ஒரே அலகுகள் உடைய இரண்டு அளவுகளை வகுத்தலின் மூலம் ஒப்பிடுவது விகிதம். விகிதத்தின் வடிவம் என்ன? இரண்டாவது பாயிண்ட், விகிதத்தின் வடிவம் எப்படி எழுதுவீங்க? A:B அப்படின்னு எழுதலாம் இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னா எப்படி எழுதலாம்? A/B அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா எப்படி எழுதலாம்? A/B அப்படின்னு எழுதலாம். இது மூணுமே ஒண்ணுதான். நீங்க A:B எழுதினாலும், A/B அப்படின்னு எழுதினாலும், A/B அப்படின்னு எழுதினாலும் என்னது? ஒண்ணுதான். சரிங்களா? ஒரு இடத்துல A:B கொடுப்பாங்க, ஒரு இடத்துல A/Bன்னு கொடுக்கலாம், இல்லைன்னா என்ன கொடுக்கலாம்? A/B கொடுக்கலாம். இது மூணுமே ஒரே மெசேஜை தான் உங்களுக்கு கன்வே பண்ணுது. அது என்னது? ரேஷியோ. சரிங்களா? ஓகே. அடுத்து மூணாவது பாயிண்ட், விகிதம் எப்போதும் சுருங்கிய வடிவில் இருக்க வேண்டும். விகிதம் எப்போதும் சுருங்கிய வடிவில் இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப 6:4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிறோம். 6:4 அப்படின்னு இருக்கு. இது உண்மையிலேயே விகிதமான விகித வடிவத்துல இருக்கு.
விகித வடிவத்துல இருக்கு. ஆனா இதை என்ன செய்ய முடியும்? இன்னமும் சுருக்க முடியும். இப்ப ரெண்டு நம்பரும் ஒரே நம்பரால என்ன செய்யுது? டிவைட் ஆகும்ல. 6 இருக்கட்டும் இல்ல 4 இருக்கட்டும், இந்த ரெண்டு நம்பரை என்ன செய்யலாம்? 2ஆல டிவைட் பண்ணலாம். அப்ப இன்னும் கூட என்ன செய்ய முடியும்? சுருக்க முடியும். எப்படி? 3 2 6 2 4. இதை விட சுருக்க முடியுமா? முடியாது. அப்ப அதைத்தான் அவங்க என்ன சொல்ல வராங்க? விகிதம் எப்போதும் சுருங்கிய வடிவில் இருக்க வேண்டும். சரிங்களா? தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட், விகிதத்தின் இரண்டு அளவுகளும் ஒரே அலகில் இருக்க வேண்டும். விகிதத்தின் இரண்டு அளவுகளும் ஒரே அலகில் இருக்க வேண்டும். அதாவது மெஷர்மெண்ட் என்னவா வேணாலும் இருக்கலாம், பட் யூனிட் should be சேம். சரிங்களா? அலகுகள் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். கிலோமீட்டர், மீட்டர் அப்படி இருக்கக்கூடாது. லிட்டர், மில்லி லிட்டர் அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க சால்வ் பண்றதுக்காக என்ன செய்யணும்? சேமா மாத்திக்கிறணும். அப்படி மாத்தின பிறகுதான் நீங்க சம்ம என்ன செய்ய முடியும்? சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. அடுத்தது, விகிதத்திற்கு அலகுகள் இல்லை. விகிதத்திற்கு என்ன இல்லை? அலகுகள் இல்லை, யூனிட் கிடையாது. அடுத்தது, விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்ற முடியாது. விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்ற முடியாது. எப்படி? இப்ப A:B கணக்குல கொடுத்துருக்குறாங்க. சார், நான் கணக்குல ஏதாவது ஒரு இடத்துல இத B:A எழுதிக்கலாமா அப்படின்னா என்ன செய்ய முடியாது? மாத்த முடியாது. ஏன்னா A:B-யும் B:A-யும் என்ன கிடையாது? சமம் கிடையாது. இல்லையா? ஒரு ஆப்பிள 2 பேருக்கு பிரிச்சு கொடுக்கறதுக்கும் 2 ஆப்பிள ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கும் சமமா? இல்ல இல்ல. ஆமா, ஒரு ஆப்பிள 2 பேருக்கு பிரிச்சு கொடுத்தா ஒரு ஆளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? பாதி தான் கிடைக்கும். 2 ஆப்பிள ஒரு ஆளுக்கு கொடுத்தா ஏறக்குறைய 4 மடங்கு கிடைக்குது. இல்லையா? பாதி எங்க இருக்கு? 4 மடங்கு எங்க இருக்கு? அப்ப A:B-யும் B:A-யும் என்ன கிடையாது? சமம் இல்லை. சரிங்களா? அதைத்தான் அவங்க என்ன சொல்ல வராங்க? விகிதத்தின் உறுப்புகளை என்னது வரிசை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது எழுதிக்கிறங்க. சமான விகிதத்தை பெற விகிதத்தின் முன் உறுப்பையும் பின் உறுப்பையும் ஒரே எண்ணால் பெருக்க வேண்டும். சமான விகிதத்தை பெற விகிதத்தின் முன் உறுப்பையும் பின் உறுப்பையும் ஒரே எண்ணால் பெருக்க வேண்டும். எப்படி? இப்ப 2/5 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? 2/5 அப்படின்னு இருக்கு. இப்ப இதோட சமான விகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பகுதியவும் தொகுதியவும் ஒரே எண்ணால என்ன செய்யணும்? பெருக்கணும். இல்லையா? நீங்க எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம். மேபி இப்ப 2ஆல பெருக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோமே. 2 4 2 10. 3ஆல பெருக்கிறீங்கன்னா 6/15. இப்ப இதற்கு இது என்னது? சமான விகிதம். இதுக்கு இது என்னது? சரி, இப்ப 4/10 6/15 சமான விகிதமா இல்லையா? நல்லா கவனிக்கணும். 2/5 சமான பின்னம் எது அல்லது சமான விகிதம் எது? 4/5. ஏன்னா 2ஐயும் ஒரே எண்ணால பெருக்குனீங்க, கிடைச்சிச்சு. 2/5 இன்னொரு சமான விகிதம் எது? 6/15. இப்ப கேள்வி என்ன? 4/10 6/15 இதுக்கு இது சமான விகிதமா இல்லையா? சமான விகிதம் அப்படின்றவங்க எத்தனை பேரு? சமான விகிதம் இல்லையா? சரி, இப்ப என்ன செய்யறீங்கன்னா 4 1.5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 6. 10 1.5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. சி, நல்லா கவனிங்க. 1க்கு 10 சமான பின்னம் இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்? அது அதுக்குள்ளேயே 1க்கு 1 சமான பின்னமா தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆமாவா இல்லையா? சி, இப்ப கவனிங்க. இப்ப இதற்கு இது சமான பின்னம் சொன்னீங்க. ஏன்? 2ஐயும் ஒரே எண்ணால பெருக்கி இருக்கிறீங்க. இதுக்கு இது சமான பின்னம் சொன்னீங்க. ஏன்? 2ஐயும் ஒரே எண்ணால பெருக்கிறீங்க.
இப்ப இதுக்கும் சமான பின்னமான்னு கேட்கிறேன். அப்ப நீங்க என்ன செக் பண்ணணும்? ரெண்டும் ஒரே எண்ணால் பெருக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ணணும். இப்ப 4 1.5 பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். அப்படிதானே? 4 1 4 4 2 அப்படிதானே? மொத்தம் 6. 10 1.5 பெருக்குனீங்கன்னா 15 கிடைக்கும். அப்ப 4/10க்கு 6/15 என்னதான்? சமான பின்னம் தான். புரியுதுங்களா? இன்னும் புரியலையா உங்களுக்கு? புரியல? சரி, அப்ப வேறு ஒரு வடிவத்துல வரும். 4/10 6/15 டிவைட் பண்ணுங்க. 4/10 6/15 டிவைட் பண்ணுங்க. எல்லாருமே டிவைட் பண்ணி பாருங்க. 4/10 6/15 இல்லையா? அப்ப எப்படி பெருக்குவீங்க? 4/10 இன்ட்டு 15/6 வருதா? சரியா? என்ன வருது? 3 15 2 10 1 2 2 4 2 3 6 1 6 6 என்ன வருது? என்ன வருது கடைசியா கிடைக்கிறது? எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுங்க. ஒண்ணு கிடைக்குதா? நீங்க ஒருவேளை சமான பின்னம் குழப்பமா இருந்துச்சுன்னா ஒரு பின்னத்தை மற்றொரு பின்னமால் வகுக்கும் போது ஈவு 1 கிடைச்சிட்டாலே அந்த 2 என்னதான்? சமான பின்னம் தான். புரியுதுங்களா? இப்பவாவது புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை சந்தேகம் வந்துருச்சு. இப்ப உங்களுக்கு எங்க பிரச்சனையாச்சுன்னு சொல்லவா? 4 1.5 பெருக்கிறதே உங்களுக்கு பிரச்சனை. 10 1.5 பெருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனை. ஆமா தானே? ஏன்னா நமக்கு என்னது? 1வது வாய்ப்பாடு தெரியும், 2வது வாய்ப்பாடு தெரியும். 2க்கு இடையில 1.5 1/2 வாய்ப்பாடு சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்ப நம்ம சுருக்கமா என்ன வச்சுக்கிறோம் ஞாபகம்? ஒரு பின்னத்தை மற்றொரு பின்னத்தால் வகுக்கும் போது எல்லாம் கேன்சல் ஆகி 1 ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா அந்த ஒரு பின்னமும் இன்னொரு பின்னமும் என்னதுதான்? சமான பின்னம் தான். புரியுதுங்களா? அதனால ரொம்பலாம் குழப்ப தேவையில்லை. சார் எனக்கு இதுவும் கூட சமான பின்னமான்னு எனக்கு தெரியல. சரிங்களா? 2/5 4/10 சமான பின்னமான்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன செய்யணும்? 2/5 4/10 வகுக்கணும். உங்களுக்கு தெரியும் பின்னங்களின் வகுத்தல் என்பது அதன் தலைகீழியால் பெருக்கல் இல்லையா? பின்னங்களின் வகுத்தல் என்பது அதன் தலைகீழியால் பெருக்கல். அப்ப 2/5 4/10 தலைகீழ் என்னது? 10/4 இல்லையா? இங்க கவனிங்களே, 2 10 20 5 20. அப்ப 20 20 வகுத்தா 1 தான் கிடைக்கும் இல்லையா? அப்ப இது 2 என்னது? சமான பின்னம். சரிங்களா? சார் எனக்கு இந்த நம்பர் எதனால பெருக்கி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டவுட் வந்துருது அப்படின்னு சொன்னா நீங்க நேரடியா என்ன செஞ்சிடணும்? வகுத்துறலாம். வகுத்துட்டு ஈவு 1 கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே கேன்சல் ஆயிடுது அப்படின்னு சொன்னா அந்த பின்னம் மற்றொரு பின்னத்துக்கு என்னதுதான்? சமான பின்னம் தான். சரிங்களா? ஆமா. ஏன்னா நம்ம 2 3 4 அப்படி முழு எண்களால மட்டுமே பெருக்கி இருப்போம். ஆனா அவங்க ஏதோ ஒரு பிராக்ஷன்ல வச்சு பெருக்கி ஒரு சமான பின்னத்தை கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பின்னத்தை மற்றொரு பின்னத்தால வகுக்கிறோம், ஈவு 1 கிடைச்சிருது. அப்பன்னா ஒரு பின்னம் மற்றொரு பின்னத்துக்கு என்னது? சமான பின்னம். சரிங்களா? ஓகே. அடுத்தது விகிதத்தில் உள்ள எண்களின் கூடுதலானது. விகிதத்தில் உள்ள எண்களின் கூடுதலானது விகிதத்தில் உள்ள எண்களின் கூடுதலானது எப்போதும் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள மொத்த மதிப்பிற்கு சமம். கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள மொத்த மதிப்பிற்கு சமம். விகிதத்தில் உள்ள எண்களின் கூடுதலானது எப்போதும் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள மொத்த மதிப்பிற்கு சமம். திருப்பியும் சொல்றேன். விகிதத்தில் உள்ள எண்களின் கூடுதலானது எப்போதும் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள மொத்த மதிப்பிற்கு சமம். இதை நான் பின்னாடி சம் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி அப்படின்ட்டு. சரிங்களா? அது கவலைப்பட வேண்டாம். ஓகே. அடுத்தது எழுதுங்க. கொடுக்கப்பட்ட விகிதம் பின்ன விகிதமாக இருப்பின் கொடுக்கப்பட்ட விகிதம் பின்ன விகிதமாக இருப்பின் கொடுக்கப்பட்ட விகிதம் பின்ன விகிதமாக இருப்பின்
அந்த விகிதத்தை முழு எண் விகிதமாக மாற்றிய பின்னரே, அந்த விகிதத்தை முழு எண் விகிதமாக மாற்றிய பின்னரே கணக்கை தீர்க்க முடியும். கணக்கை தீர்க்க முடியும். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு முழு எண் விகிதமாக மாற்ற, முழு எண் விகிதமாக மாற்ற பின்னத்தின் பகுதிகளுக்கு மீச்சிமா காண வேண்டும். முழு எண் விகிதமாக மாற்ற பின்னத்தின் பகுதிகளுக்கு மீச்சிமா கண்டு, பின்னத்தின் பகுதிகளுக்கு மீச்சிமா கண்டு மீச்சிமாவின் மதிப்பால், மீச்சிமாவின் மதிப்பால் ஒவ்வொரு பின்னத்தையும் பெருக்க, மீச்சிமாவின் மதிப்பால் ஒவ்வொரு பின்னத்தையும் பெருக்க அது முழு எண்ணாக மாறும். அது முழு எண்ணாக மாறும். மீச்சிமாவின் மதிப்பால் ஒவ்வொரு பின்னத்தையும் பெருக்க, ஒவ்வொரு பின்னத்தையும் பெருக்க அது முழு எண்ணாக மாறும். இதுவே நான் சம் வரும்போது உங்களுக்கு விளக்கி சொல்றேன். அடுத்த பாயிண்ட், கேபிட்டல் ஏ கமா கேபிட்டல் பி கமா கேபிட்டல் சி இன் கெழுக்கள், கேபிட்டல் ஏ கமா கேபிட்டல் பி கமா கேபிட்டல் சி, கேபிட்டல் ஏ கமா கேபிட்டல் பி கமா கேபிட்டல் சி இன் கெழுக்கள் பின்னமாக, பின்னமாக 1 by x is to 1 by y is to 1 by z, 1 by x is to 1 by y 1 by z என இருந்தால் ஏபிசியின் விகிதம், ஏபிசியின் விகிதம் இங்க கமா போட்டுக்கிறங்க, 1 by x கமா 1 by y கமா 1 by z என இருந்தால் ஏபிசியின் விகிதம் is equal to x is to y is to z, x is to y is to z. ஓகேவா? சரி, இப்ப சம்முக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் சம் எழுதுங்க பார்ப்போம். ரொம்ப வேகமா போறேனா? இல்ல, சரி. ஃபர்ஸ்ட் சம் இது உங்க ஸ்கூல் புக்ல இருக்கிற சம் தான். ஒரு வினாடி வினா போட்டியில், ஒரு வினாடி வினா போட்டியில் கார்முகிலும் கவிதாவும் வழங்கிய, கார்முகிலும் கவிதாவும் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம், கார்முகிலும் கவிதாவும் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11, 10:11. அப்போட்டியில் மொத்தமாக, அப்போட்டியில், அப்போட்டியில் மொத்தமாக இருவரும் 84 புள்ளிகள் பெற்றனர் எனில், அப்போட்டியில் இருவரும் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் கவிதா பெற்ற புள்ளிகளின் எண்ணிக்கை, கவிதா பெற்ற புள்ளிகளின் எண்ணிக்கை. இதெல்லாம் என்ன செஞ்சிடலாம், பார்த்த உடனேயே ஆன்சர் பண்ணிடலாம். பண்ணலாமா பண்ண முடியாதா? பண்ணலாம். இப்ப இங்க கவனிங்க. ரெண்டு பேரும் அவங்களுக்கு இடையில உள்ள ரேஷியோ என்னது? 10:11. சரிங்களா? நீங்க என்ன செய்யணும்னு சொல்றேன். இந்த மாதிரி கணக்குகள் வந்துருச்சுன்னா ஒரே இதுதான், x plus y அல்லது a plus b ன்னு எழுதிக்கிறேங்க. சரியா?
மேல யாரோட கேட்கிறாங்கன்னு பார்க்கணும். முதல்ல உள்ளது எக்ஸ், ரெண்டாவது உள்ளது ஒய். மேல முதல்ல உள்ள ஆள் மார்க்க கேட்கிறாங்களா, ரெண்டாவது ஆள் ஸ்கோரை கேட்கிறாங்களான்னு பார்க்கணும். இப்ப முதல் ஆள் அப்படின்னு சொன்னா என்னது, எக்ஸ் இன்ட்டு டோட்டல் பாயிண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க. அதுதான், அதாவது இங்க என்னது ஒரு டோட்டல் பாயிண்ட்னு வச்சுக்கிறோம் இந்த கணக்குக்கு. புரியுதா? இப்ப நீங்க பாருங்களே, ரேஷியோ A:B இருக்கா, 10:11. ரெண்டையும் கூட்டுனீங்கன்னா எவ்வளவு வரும், 21. அங்கெல்லாம் போயிட்டு கூட இப்படி எல்லாம் எழுதிக்கிட்டு கூடாது, ஸ்டெப் மார்க் அங்க கிடையாது இல்லையா. ஆமா, நீங்க என்ன செஞ்சிடலாம், நேரடியாவே இங்க 21 போட்டுடலாம். மேல யாரோட மார்க் கேட்கறாங்க, கடைசியா கவிதா. இந்த ரெண்டுல யார் கவிதாவோட ரேஷியோ 11. சரியா? இங்க மொத்தமா எவ்வளவு, 84. அப்ப 11/21 இன்ட்டு 84. ஒரு 21 21, 4 21 எவ்வளவு, 84. 11 நாளா 44. இதுதான் யாரோடது, கவிதாவோடது. சரிங்களா? ஒருவேளை கார்முகில் கேட்டாங்கன்னா என்ன செய்யணும், எதுக்கு 44 கண்டுபிடிச்சிட்டீங்க. 84ல 44 போச்சுன்னா 84ல 44 யாரோடது, கவிதாவோடது. மிச்சம்தான் யாரோடது, கார்முகிலோடது. அப்ப எவ்வளவு, 40. அவ்வளவுதானே, அவ்வளவுதான். நீங்க இப்ப செஞ்சு பார்த்தாலும் அதான் வரும். ஏன்னா கவனிங்க, அதே 21 தான் பகுதி. அவரோடது எவ்வளவு, 10. டோட்டல் எவ்வளவு, 84. ஒரு 21 21, 4 21 84, 10 நாளா 40. புரியுதுங்களா? ஓகே. அப்ப என்ன கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, இது நேரடியா கேட்கலாம். மறைமுகமா என்ன கேட்கலாம், கார்முகிலுக்கும் கவிதாவுக்கும் இடையிலான மதிப்பெண்களின் வேறுபாடு கேட்கலாமா, கேட்க கூடாதா, கேட்கலாம்ல, கேட்கலாம். அடுத்தது, ரெண்டு பேர்ல யார் அதிக மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க இப்படி செஞ்சு பார்க்கணுமா, செஞ்சு பார்க்க தேவையில்லை. ரேஷியோல யார் அதிகமோ அவங்கதான் மதிப்பெண்களும் என்ன வாங்கியிருப்பாங்க, கூடுதலா வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஆமா. இப்ப இன்னொரு ட்விஸ்ட் வைப்பாங்க, எப்படின்னு சொல்றேனே. இப்ப இங்க வரிசையாவே கேட்டாங்க, புரியுதுங்களா? என்ன கேட்டாங்க, வரிசையாவே கேட்டாங்க. கார்முகில் முதல்ல, கவிதா ரெண்டாவது, இல்லையா? ஆனா சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கேள்வியை முடிக்கும் போது, புரியுதா, இப்ப இதையே என்ன கேட்கலாம்னா, கார்முகிலும் கவிதாவும் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. கேள்வியை முடிக்கும் போது என்ன கேட்பாங்க தெரியுமா, கவிதா மற்றும் கார்முகிலின் மதிப்பெண்கள் முறையே, அப்படி மாத்திடுவாங்க. சரிங்களா? நமக்கு 40 44 கரெக்டா கண்டுபிடிச்சிருப்போம். ஆனா என்ன செய்வோம், அதை அப்படியே எழுதுவோம் இல்லையா? சோ ரேஷியோல ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, எழுதிக்கிறேங்க. முத கேள்வி முடிச்சிட்டீங்களா? ரெண்டாவது கேள்வி எழுதலைன்னு சொல்லிருங்க. ரெண்டாவது கேள்வி, ரூபாய் 672 ரூபாய் 672 5:3 என்ற விகிதத்தில் பிரிக்க கிடைப்பது. ரூபாய் 672 5:3 என்ற விகிதத்தில் பிரிக்க கிடைப்பது. கவனிங்க, மொத்த தொகை எவ்வளவு, 672 இல்லையா? மொத்த ரேஷியோ எவ்வளவு, 5:3. மொத்தம் எவ்வளவு, 8 இல்லையா? நீங்க, நான் திருப்பி சொல்றேன், ஸ்டெப் மார்க் கிடையாது. எவ்வளவு ஸ்பீடா பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா பண்ண போறோம் இல்லையா? ஓகே. இதுல 5:3 தானே கொடுத்தாங்க. மொத அளவு எவ்வளவு, 5, அவ்வளவுதானே. அப்ப 1 8 8 8 64, மிச்சம் 3 32, 4 8 32 இல்லையா? 5 8 40, 5 20, எவ்வளவு, 420. மொத ஆளோட பங்கு. மொத்தம் எவ்வளவு, 672. அப்ப அதுல 420 போச்சுன்னா 252. இவ்வளவுதான். புரியுதுங்களா? அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்னது, ரூபாய் 420. அடுத்தது என்னது, 252. சரியா? புரியலைன்னா தயவு செஞ்சு கேட்டுருங்க. மேத்ஸ் மேஜர் இல்லாதவங்க அல்லது சயின்ஸ்ல இது வரைக்கும் மேத்ஸை வெறுத்து சயின்ஸுக்கு போனவங்க, சரியா, அவங்கள என்ன செஞ்சிடணும்,
தாராளமா கேட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் சம்ல உள்ள அதே ஃபார்முலா தான், புரியுதுங்களா? ஆனா நம்ம என்ன செய்ய தேவையில்லை, ஃபார்முலாலாம் இருந்து எழுத தேவையில்லை. இந்த 8 எப்படி வந்துச்சு? 2 ரேஷியோவையும் கூட்டுனீங்க இல்லையா? 5 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரேஷியோ, அதாவது ரேஷியோல முன்னுறுப்பு இல்லையா? ஆமா, மொத்த பகுதி இது, இவ்வளவுதான். சார் இப்ப 3 பேரு கொடுக்குறாங்க, 3 பேருக்கு ரேஷியோ கொடுக்குறாங்க, மேபி 5:3:2 இப்படி கொடுத்துட்றாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? 5 + 3 + 2 எவ்வளவு? 10. முதல் பகுதி 5, அப்ப 5/10 இன்ட்டு மொத்தம். ரெண்டாவது பகுதி 3/10 இன்ட்டு மொத்தம். மூணாவது பகுதி 2/10 இன்ட்டு மொத்தம். புரியுதுங்களா? அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் டோட்டலா நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ரேஷியோவை கூட்டிக்கிறோம். இப்ப 4 ரேஷியோ கொடுக்கலாம், 5 ரேஷியோ கொடுக்கலாம், சரிங்களா? அப்படி கொடுத்தாலும் நமக்கு கவலைப்பட தேவையில்லை. எல்லா ரேஷியோவையும் கீழே பகுதியில கூட்டுறோம், மேல யாருக்கு கேட்கிறாங்களோ அவங்கள எழுதுனா போதும் இல்லையா? சைடுல பார்த்து எப்போதுமே என்னதான் மொத்தம் தான். புரியல? இப்ப நீங்க இது 3 கொடுத்துட்டாங்க, சரியா? நான் என்ன கேட்கிறேன், 100 ரூபாய இந்த ரேஷியோல பிரிச்சிருக்கிறாங்க, புரியுதா? அப்ப 5 + 3 + 2 எவ்வளவு? 10. முதல் ஆளுக்கு எவ்வளவு? அதுல 5, மொத்தம் எவ்வளவு? 100. அப்ப 1 10 10 10 10 100. முதல் ஆளுக்கு கிடைச்சது எவ்வளவு? 50. ரெண்டாவது ஆளுக்கு எவ்வளவு? 3/10 இன்ட்டு 100. அப்ப எவ்வளவு வரும்? 3 × 10 30. சரியா? இப்ப மூணாவது ஆளுக்கு கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா ஒரு ஆள் தான் இருக்கிறாரு. 50 30 80 போச்சுன்னா மிச்சத்தை தான் அவர் எடுத்திருப்பார். எவ்வளவு? 20. ஒருவேளை இல்ல சார் எனக்கு அது சந்தேகமா இருக்குன்னு சொன்னா திருப்பி நீங்க என்ன செய்யலாம், 2/10 இன்ட்டு 100, 1 10 10 10 10 100, 2 × 10 எவ்வளவு? 20. புரியுதா? இவ்வளவுதான். சோ அதனால இதுதான் அவங்க சொன்னாங்களா தொடக்கத்துல ஒரு பாயிண்ட்ல, எப்போதும் மொத்த மதிப்புகளுக்கு சமமாக இருக்கும். ஆமா தானே? இப்ப இந்த ரேஷியோ பாருங்க, 50 30 20, மொத்த மதிப்பு எவ்வளவு? 100. இங்க பாருங்க, 420 + 252 எவ்வளவு? 672. மொத்த மதிப்பு எவ்வளவு? 672. அதைத்தான் அவங்க தொடக்கத்துல ஒரு பாயிண்ட்ல சொன்னாங்க, எப்போதும் எனது விகிதத்தின் மதிப்புகள் அதன் மொத்த மதிப்புகளுக்கு சமமாக இருக்கும். சரிங்களா? இந்த கான்செப்ட் தான் அவங்க சொல்ல வர்றாங்க. ஓகே, அடுத்த சம் எழுதுங்க. ரூபாய் 1162 ரூபாய் 1162 ரூபாய் 1162 35:28:20 35:28:20 35:28:20 என்ற விகிதத்தில் 3 பகுதிகளாக பிரித்தால், இரண்டாவது பகுதியின் மதிப்பு, 3 பகுதிகளாக பிரித்தால் இரண்டாவது பகுதியின் மதிப்பு. இப்ப என்ன செய்யணும்? நேரடியா இரண்டாவது பகுதி மட்டும்தான் கேட்கிறாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்? 28 இது எல்லாத்தையும் கூட்டணும் கீழே இல்லையா? அப்ப எவ்வளவு வரும்? 30 20 50 50 20 70 78 78 5 எவ்வளவு? 83. சரியா? மொத்த பகுதி எவ்வளவு? மொத்த அமௌண்ட் 1162. இப்ப நீங்க என்ன செய்யணும்? இதை கேன்சல் பண்ணணும். புரியுதுங்களா? கேன்சல் பண்ணி எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன்னா 83 என்னது? பகு என்ன? பகா என்ன? ஏதாவது வகுப்படுமா? எதால வகுப்படும்? 83 எந்த எண்ணாலையும் வகுப்படாது. அதனால நேரடியா என்ன செய்யணும்? 83ஆல வகுக்கணும். புரியுதுங்களா? 116ல ஒரு 83 தான் இருக்கும். 16 14. சரி, 14 83. வெரி குட். 392. சரிங்களா? 28ஐயும் 14ஐயும் பெருக்கினீங்கன்னா எவ்வளவு? 392.
92. சரியா? இப்ப இதே போலதான். இப்ப இதுல கிளை கேள்விகள் என்ன கேட்கலாம்? முதல் பகுதி கேட்கலாம், கடைசி பகுதி கேட்கலாம், முதல் 2 பகுதிகளின் கூடுதல் கேட்கலாம், அல்லது கடைசி 2 பகுதிகளின் கூடுதல் கேட்கலாம், இல்ல முதலுக்கும் கடைசிக்கும் உள்ள வேறுபாடு கேட்கலாம். இவ்வளவுதான் என்ன செய்ய முடியும் அவங்களால இந்த கேள்வியில மாத்தி கேட்க முடியும். புரியுதா? இப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல முதல் பகுதி கேட்கலாம், அடுத்த வருஷம் கொஸ்டின்ல என்ன கேட்கலாம்? 2வது பகுதி கேட்கலாம். அதுக்கு அடுத்த வருஷம் என்ன செய்யலாம்? முதல் பகுதிக்கும் கடைசி பகுதிக்கும் இடையில எவ்வளவு வேறுபாடு கேட்கலாம். அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? முதல் பகுதியை தனியா கண்டுபிடிக்கணும், கடைசி பகுதியை தனியா கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் கழிச்சிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இல்லையா முதல் பகுதி மற்றும் கடைசி பகுதியின் பெருக்கு தொகை கேட்கலாமா கேட்க கூடாதா? இவ்வளவுதான். ஆனா எல்லாத்துக்கும் பேசிக் எதுதான்? இந்த ஃபார்மேட் தான் இல்லையா? கீழே மொத்தம், மேல என்ன ரேஷியோவோ அது, சைடுல மொத்த தொகை இல்லையா? சோ அதுதான் நமக்கு கான்செப்ட். ஓகேவா? ஓகே, அடுத்தது எழுதுங்க. பொருத்தமான குறியீடு எது? பொருத்தமான குறியீடு எது? அடுத்த கேள்வி என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா 2:3 4:7. 2:3 பாக்ஸ் போட்டு 4:7. இப்ப என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா சிம்பிள்ல கிரேட்டர் தென், லெஸ் தென், அதுக்கடுத்து சி ஈக்குவல் டு டி, நன் ஆஃப் தீஸ், இப்படிதான் கேட்டிருக்கிறாங்க. சரியா? இது ஏற்கனவே கேட்ட கேள்விதான். சரியா? 2:3 -4:7. சி இதுல என்ன சிம்பிள் சரியா பொருந்தி போகும் அப்படின்னு கேட்கிறாங்க. எது சரியா பொருந்தி போகும்? ஏயா, அதாவது 2/3 4/7. சரியா? நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? எது பெரியது, எது சிறியதுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிவைட் பண்ணி பார்க்கலாம். 1. சரிங்களா? ஆமா, அதாவது 2 3ஆல வகுத்து பார்க்கலாம், 4 7ஆல வகுத்து பார்க்கலாம். நிச்சயமா இதுக்கு ஒரு வேல்யூவும் இதுக்கு ஒரு வேல்யூவும் கிடைக்கும். இது ஆப்ஷன் 1. சரி, அடுத்தது என் கோட்டுல போட்டு பார்க்கலாம். ஓகே, 2. 3வது மீச்சிமா கண்டுபிடிச்சு அதுல எது பெருசு சிறுசுன்னு பார்க்கலாம் இல்லையா? ஏன்னா இங்க பகுதி 2 ஒன்னா இல்ல. அப்ப மீச்சிமா கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும்? 21. அப்ப 3 7ஆல பெருக்கினீங்கன்னா தான் 21 வரும். 2 7ஆல பெருக்கினீங்கன்னா 14. இங்க என்னது? 7 3 21, 3 14 எவ்வளவு? 40. சரி, 4 மட்டும்தான் இல்லையா? அப்ப 4 12. இப்ப பகுதி 2 சமமா இருக்கு. தொகுதியை கம்பேர் பண்றீங்க, இது பெருசா இருக்கு இல்லையா? இது ஒரு ஐடியா. வேற வேற என்ன ஐடியா இருக்கு? சரி, இப்ப இது மீச்சமா கண்டுபிடிக்கிறது. நீங்க என்ன செய்யலாம்னா, இப்ப 2/3 4/7 இருக்கு இல்லையா? இதை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணியே முடிச்சிடலாம். சி ஈரேல எவ்வளவு? 14. இது இந்த பக்கம் எழுதணும். புரியுதுங்களா? 4 எவ்வளவு? 12. அவ்வளவுதான், முடிச்சிடணும். இது 2ல எது பெருசு? இது பெருசு. அப்ப இங்க இதான் சிம்பிள். புரியுதுங்களா? இது ஒரு வழி. அடுத்தது இப்ப எத்தனை வழி சொல்லியிருக்கிறோம்? 4 வழி சொல்லியிருக்கிறோம். வேற வழி இன்னொரு வழிமுறை இருக்கு, பட் அது எல்லா இடத்துலயும் பொருந்தாது. என்ன அப்படின்னு சொன்னா, பகுதிக்கும் தொகுதிக்கு இடையில உள்ள வேறுபாடு. இப்ப 2/3 இருக்கு இல்லையா? இது 2க்கு இடையில எவ்வளவு வித்தியாசம்? எவ்வளவு வித்தியாசம்? 1 வித்தியாசம். 4/7 எவ்வளவு வித்தியாசம்? எந்த வேறுபாடு குறைவாக இருக்குதோ அந்த நம்பர் பெருசா இருக்கும். இது எல்லா நம்பருக்கும் பொருந்தி போறதே இல்லை, அதையும் சொல்லிடுறேன். வேற வழியே இல்லை. எனக்கு நிச்சயமா கண்டுபிடிக்க தெரியாது, புரியுதா? இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிளிகேஷனும் தெரியாது. வேற வழியே இல்லை அப்படின்னா கடவுள் உங்களை காப்பாற்றணும்னு நினைச்சா என்ன செய்யலாம்? இது அதான் சொல்லல, எல்லா எண்களுக்கும் பொருந்தி போறது கிடையாது, ஆனால் பெரும்பாலும் பொருந்தி போகுது. எப்படி? எது குறைவா இருக்கோ வேறுபாடு, அந்த நம்பர் பெரியதாக இருக்கும். அப்ப 3 2 இங்க வேறுபாடு 1, 4 7 இங்க வேறுபாடு எவ்வளவு? எவ்வளவு? 3. 7க்கும் 4க்கும் இடையில வேறுபாடு எவ்வளவு? 3. அப்ப 2ல எது சிறியதோ அது பெரியது. புரியுதுங்களா? புரிஞ்சா? ஆமா. அப்ப இவ்வளவு வழிமுறை இருக்கு. எது ஈஸியோ அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்தது பின் வருவனவற்றில்
மிகச்சிறிய விகிதம் எது? பின் வருவனவற்றில் மிகச்சிறிய விகிதம் எது? ஆப்ஷன் ஏ 7:13. பின் வருவனவற்றில் மிகச்சிறியது எது? ஆப்ஷன் ஏ என்னது? 7:13. ஆப்ஷன் பி 17:25. ஆப்ஷன் ஏ 7:13. அடுத்தது 17:25. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி 7:15. ஆப்ஷன் சி 7:15. ஆப்ஷன் டி 15:23. ஆப்ஷன் டி 15:23. கேள்வி என்னது? பின்வருவனவற்றில் மிகச்சிறியது எது? கண்டுபிடிங்க பாப்போம். எவ்வளவு நேரம் தான் எடுத்துக்கிறேன்? அதிகபட்சமா 1 நிமிஷம் தான் எடுத்துக்கிறேன். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? எது ஈஸியா இருக்கும்? வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்குமா? 13ல 7 6, 25ல 17 8, 15 7 8, 15 23 8. நம்ம நேரத்துக்கு என்ன பண்ணிட்டான்? இப்படி ஒரு லாக் பண்ணிட்டானா? புரியுதா? ஓகே. அப்ப வேற வழி இல்லை, அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். வேற என்ன கண்டுபிடிக்கலாம்? கிராஸ் மல்டிப்ளை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? வெரி குட். என்ன செய்யலாம்? 2 2 எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் ஈஸியா இருக்கும். எப்படி? இப்ப 7/13 17/25 எடுங்க. 7/25 எவ்வளவு? 4/25 100. 7/25 எவ்வளவு? 100. 7/25 எவ்வளவு? 175. சரி, இங்க 13ஐயும் 17ஐயும் பெருக்குனீங்கன்னா எவ்வளவு வருது? நீங்க தான் பெருக்கி சொல்லணும். 13ஐயும் 17ஐயும் பெருக்குனீங்கன்னா எவ்வளவு? 7 3 21 1 மிச்சம் 2, 7 3 10 2 12க்கு 2 மிச்சம் 1 1 1 எவ்வளவு வருது? 221. அப்ப இது ரெண்டுல எது பெருசு, எது சிறியது? கேள்வி பின்வருவனவற்றில் மிகச் சிறியது எது, இல்லையா? அப்ப இது சிறியது. அப்ப இந்த 2 பிராக்ஷன்ல இதுதான் சின்னது. இப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. 7/15 15/23 பெருக்குனீங்கன்னா எவ்வளவு? 7 23 7 20 140 7 3 21 161. 15 15 எவ்வளவு? 225. சரிங்களா? இது ரெண்டுல எது சிறுசு? 161. அப்ப இப்ப எது எதை எடுக்கணும்? 7/13ஐயும் 7/15ஐயும் எடுக்கணும், இல்லையா? 7/13ஐயும் 7/15ஐயும் எடுக்கணும். சரிங்களா? இப்ப பெருக்குனீங்கன்னா 7 15 எவ்வளவு? 105. 13 7 91. இது ரெண்டுல எது சிறியது? 91. சரியா? அப்ப இதுதான் ஆன்சர். அப்ப இது 3ல எது ஆப்ஷன்? 7:15. இப்ப இங்க கவனிங்களே, இங்க வேறுபாடு எவ்வளவு? 7க்கும் 13க்கும் 6, இங்க 7க்கும் 15க்கும் 8. எது பெரியதோ அது சிறியது. சரியா வருதா? பெரும்பாலும் வரும், 1 2 என்னது வராது. சரிங்களா? எந்த ஸ்டெப்லயும் முடிச்சிருக்கலாம். எப்படி? சரி, மொத்தம் 4லயே எது சிறியதுன்னா கேள்வி. புரியுதுங்களா? 4லயுமே எது சிறியதுன்றப்ப நீங்க இது 2 மட்டும் கண்டுபிடிச்சு எப்படி முடிவு பெற முடியும்? புரியுதா? அது முடியாது. அதனால 2 2 எடுக்கிறீங்க. இல்ல எனக்கு மிச்சமா ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைச்சா என்ன செய்யலாம்? 4 நம்பருக்கு மிச்சமா கண்டுபிடிச்சு ஒரே சமப்படுத்தி என்ன செய்யலாம்? அதுல எது சிறியது பெரியது அப்படின்னு பார்க்கலாம். புரியுதுங்களா? ஓகே. இதுல வேற என்ன கேள்வி கேட்கலாம்? இறங்கு வரிசை ஏறு வரிசை கேட்கலாமா?
அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் எது சிறியது, அதுக்கடுத்து அது எது பெரியது, அதுக்கடுத்து எது பெரியது இல்லையா, அந்த மாதிரி கேட்கலாம். புரியுதுங்களா? சரி, எழுதிக்கிறேங்க. புரியலைன்னா தயவு செஞ்சு சொல்லிருங்க. கொஞ்சம் குயிக்கா எழுதுங்க. ஓகே, அடுத்தது எழுதியாச்சா? ஓகே, அடுத்தது கீழ்காணும் விகிதங்களில் மிக பெரியது. கீழ்காணும் விகிதங்களில் மிக பெரியது. ஆப்ஷன் ஏ 4:5. 4:5. ஆப்ஷன் பி 8:15. ஆப்ஷன் பி 8:15. ஆப்ஷன் சி 3:10. ஆப்ஷன் சி 3:10. ஆப்ஷன் டி 1:2. சரியா? கேள்வி என்னது? கீழ்காண்பவற்றுள் மிக பெரியது எது? சரிங்களா? இப்ப என்ன செய்யலாம்? அதேதான். இப்ப 4/5 8/15. 4/15 எவ்வளவு? 60. 8 40. அப்ப இதுதான் பெரியது இல்லையா? அப்படிதானே? அடுத்து இது ரெண்டுல எடுங்க. 3/10 1/2. சரியா? 2 3 6 10. எது பெரியது? எது பெரியது? 1/2 பெரியது. அப்ப 4/5 1/2. சோ இங்க எடுத்தீங்கன்னா 4 2 8 5. எது பெரியது? 4:5 பெரியது. சரி, இப்ப இதுக்கு நம்ம செக் பண்ணலாமா? ஆனா செக் பண்ணீங்கன்னா என்னது, இதுலயும் வேறுபாடு ஒண்ணுதான், இதுலயும் வேறுபாடு ஒண்ணுதான். இங்க எவ்வளவு வேறுபாடு? 7 7. அப்ப பெரியது அப்படின்றப்ப என்னது, மிக சிறியதா இருக்கிறது பெரியதா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்ப 4:5 1:2 என்ன செஞ்சிருக்கலாம், நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கலாம். ஆனாலும் ஒரு இது என்ன சொல்லியிருக்கிற, அது எல்லா இடங்கள்லயும் பொருந்தாது. வேற வழி இல்ல, டைம் அவ்வளவுதான் முடிய போகுது. டக்குன்னு என்ன செஞ்சிடணும், அந்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க செக் பண்ணி கரெக்டான ஆன்சர் எனக்கு தெரியணும் அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? ஓகே, அடுத்தது 16/24க்கு 16/24க்கு எது சமான விகிதம் அல்ல? 14/24க்கு எது சமான விகிதம் அல்ல? ஆப்ஷன் ஏ 6/9. ஆப்ஷன் ஏ என்னது? 6/9. சரியா? ஆப்ஷன் பி 12/18. ஆப்ஷன் பி எவ்வளவு? 12/18. ஆப்ஷன் சி 10/15. ஆப்ஷன் சி 10/15. ஆப்ஷன் டி 20/28. ஆப்ஷன் டி 20/28. கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா சமான விகிதம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சரியா?
கண்டுபிடிங்க பார்ப்போம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? பெருக்கணும். சரி, என கேள்வி பாசிட்டிவ் இல்ல. எது சமான விகிதம்னு கேட்கல. என்ன கண்டு கேட்டிருக்காங்க? எது சமான விகிதம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 20/28 மிச்சம் எல்லாமே சமான விகிதம் ஆயிருந்தா வெரி குட். என்ன செஞ்சீங்க? வகுத்து பார்த்துட்டீங்க, அடிச்சு பாத்தீங்க. எப்படி? 16/24 சுருங்கிய வடிவம்னா என்ன சுருக்கலாம்? நானாங்க 16 ஆக்சுவலா ஈரட்டா 16 மூவட்ட 24 இல்லையா? இதுதான் சுருங்கிய வடிவம். இப்ப நீங்க இந்த சுருங்கிய வடிவத்தை வச்சு ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணீங்கனாலே கிடைக்கும். எப்படி? 2×3 = 6, 3×3 = 9. அப்ப பகுதியவும் தொகுதியவும் ஒரே நம்பரால பெருக்கி இருக்கிறாங்க. நம்பர் 1. அடுத்து என்னது? 2×12 3×18. சரி, அப்ப அதுக்கு என்னது? சமான விகிதம் தான், ஒரே நம்பரால பெருக்கி இருக்கிறாங்க. அடுத்தது என்னது? 2×10 3×15. புரியுதா? அப்ப 4வதையும் பெருக்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. அங்க என்ன செய்யணும்? 3 சமான விகிதம் தானே. 4வது என்னது? சமான விகிதம் அல்ல. ஒரு ரிசல்ட் இல்லைன்னு நம்ம என்ன செய்யலாம்? இப்ப 16/24 எடுத்துக்கிடுவோம். 16/24 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? 6/9 9/6. ஏன் வகுத்து பார்த்தா என்ன சொல்லி இருக்கிறோம்? வகுத்து பார்த்தா எல்லாம் கேன்சல் ஆகி 1 கிடைச்சிச்சுனால அது என்னது? சமான விகிதம். இப்ப நீங்க கேன்சல் பண்ணி பாருங்க. 2×16 3×24 2×9 18 3×18. அப்ப இது என்னது? சமான விகிதம். அதே போல அடுத்தது என்னது? 16/24 கூட அப்படியே வச்சுக்கிறோம். ஆப்ஷன் பி என்ன இருக்கு? 12/18 தலைகீழான பெருக்கணும். 18/12 இல்லையா? அப்ப இங்க என்னது? அதேதான். என்னது? 2×16 3×24 2×18 36 3×12 36. நீங்க திருப்பி இப்ப இங்கே கேன்சல் பண்ணலாம். எப்படி? 1×2 6×12 அதுக்கடுத்து 1×3 6×3 18 6 கேன்சல் பண்ணலாம். புரியுதா? டைம் எடுக்கும். உங்களுக்கு எது எவ்வளவு விரைவா செய்ய முடியுமோ அதுக்கான வாய்ப்புகளை தான் பார்க்கணும். ஓகேவா? இதே போல நீங்க 3வது எடுத்தீங்கன்னா என்னது? இங்க 16/24 × 15/10 இல்லையா? ஏன்னா தலைகளியால் பெருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இங்கேயும் என்னது? அதே கான்செப்ட் தான். 2×16 3×24 2×15 30 3×10 30. சரியா? சோ உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ, ஒரு கணக்குக்கு 2-3 மெத்தட் இருக்கு. பட் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு? 1. 2வது எது ஷியரா ஆன்சர் தெரியுது. புரியுதா? அப்ப நீங்க என்ன செஞ்சிடணும்? அந்த ஸ்டெப்புக்கு போயிடணும். ஏன்னா இப்ப நீங்க எல்லாரும் முதல்ல எங்க திணறீங்க? இந்த 16/24 சுருக்குனாதான் இதெல்லாம் என்னது? சமான விகிதம்னு கண்டுபிடிக்க தெரியுது இல்லையா? அப்ப உங்களுக்கு அந்த குழப்பம் வந்துருச்சுன்னா நேரடியா என்ன செஞ்சிடணும்? வகுத்துறணும், டிவைட் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே, அடுத்தது எழுதுங்க பாப்போம். A/B is equal to 3:4. Capital A is to capital B. சரியா? A/B 3:4. B/C 6:7 எனில் B/C is equal to 6:7 எனில் கேள்வி A/B/C என்னன்னு கேட்கிறான். A/B/C என்ன? இவ்வளவுதான் கேள்வி. கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாமா முடியாதா? எப்படி கண்டுபிடிக்கிறது? 3 இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட சொல்லுங்க. ஈஸியா தெரிஞ்சிருக்கிறீங்களா என்னன்னு பார்க்கணும். அதுக்குதான் 3/4 போடுவீங்க. கவனிங்க, இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடு. ஏனோ தெரியல புத்தகத்துல போட்டு அவ்வளவு சொதப்புறான். புரியுதுங்களா? உங்க பாட புத்தகங்கள்ல
இது வந்து 2 ரேஷியோ 3 ரேஷியோ 4 ரேஷியோ கணக்கே கிடையாது. எத்தனை ரேஷியோ கேட்டாலும் கணக்கு என்னது, ரொம்ப ஈஸியஸ்ட் மாடல் இருக்கிறதுலயே. என்ன செய்யணும் தெரியுமா, ஏபிசி கேட்குறாங்க அப்படித்தானே, A/B B/C கொடுத்துருக்குறாங்க. நீங்க என்ன செய்யணும்னா A B Cன்னு எழுதிடும். ஓகேவா? இப்ப A/B எவ்வளவு, 3:4 அல்லது 3:4. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா அதை 3 4ன்னு எழுதிட்டு இல்லாத இடத்துக்கு என்ன செய்யணும், இங்க பக்கத்துல என்ன இருக்கோ அதை கொண்டு போயிடணும். அப்ப இங்கேயும் என்னது 4. சரியா? ஓகே. அடுத்தது B/C எவ்வளவு, அப்ப B 6 C 7 அதானே கணக்கு. Bக்கு நேரம் 6, Cக்கு நேரம் 7. இங்க என்ன செஞ்சிடணும், 6 கொண்டு வந்துடணும். சரியா? இப்ப ஒரு கோடு போட்டுட்டு நேரடியா என்ன செஞ்சிடணும், எல்லாத்தையும் பெருக்கணும். பெருக்குனீங்கன்னா எவ்வளவு வரும், 3 18, 6 நாளா 24, 7 நாளா 28. ஆக்சுவலா இதுதான் ரேஷியோ. பட் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே, இதன் பின்ன அதாவது விகிதம் என்பது எப்போதும் சுருங்கிய வடிவில் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்ப இது எல்லாமே எந்த நம்பரால டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. சரிங்களா? ஒன்னும் அவசரம் இல்ல சார், எனக்கு பெரிய நம்பரை யோசிக்க தெரியல, சின்ன சின்ன நம்பரா போங்க. புரியுதா? இப்ப நீங்க குறைந்தபட்சம் இதை என்ன செய்யலாம், 2னா 9 2 18, 12 2 24, 14 2 28. திருப்பி ஏதாவது சுருக்க முடியுமான்னு பாருங்க. சுருக்க முடியுமா? இல்ல. அப்படின்னா ஆன்சர் என்னது, 9:12:14. அவ்வளவுதான். புரியுதுங்களா? நீங்க புக்ல இந்த மாடல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். புக்ல போட்டு ரொம்ப சொதப்பிருப்பான். இப்ப ஒருவேளை இப்ப ஏபிசி கேட்காம டேட்டா இது கொடுத்துட்டாங்க, A/C கேட்டுறாங்கன்னு வச்சுக்கிறோம். இது வரைக்கும் இதே மாதிரி கண்டுபிடிச்சு நீங்க என்ன செய்யணும், 9:14 இதான் A/C. இதை சுருக்க முடிஞ்சுன்னா சுருக்கி போடுங்க, சுருக்க முடியலன்னா என்னது, இதே ஆன்சர். புரியுதுங்களா? இல்ல C/A கேட்கிறானா 14:9. புரிஞ்சுங்களா? மெத்தட் இதுதான். இதுல சின்ன சின்ன மாற்றங்கள் என்ன செய்வான், கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது எழுதுங்க பாப்போம். சரி, நோட்டை பார்த்து நடத்தல, நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா என்னது, சம் மட்டும் எழுதிருப்பேன், சொல்யூஷன்லாம் எழுதி அப்படிலாம் என்ன செய்யல, மனப்பாடம் பண்ணல. சரி எழுதுங்க. P/R is equal to 5/2. P/R is equal to 5/2 மற்றும் R/S is equal to 2/3 எனில் P/S என்னன்னு கேட்கிறான். கேள்வி என்னது, P/S என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? பாப்போம் எத்தனை பேருக்கு குயிக்கா மூளை வேலை செய்யுதுன்ட்டு. நான் தொடக்கத்திலே சொல்லிட்டேன், A/B-னாலும் A/B-னாலும் ஒண்ணுதான் இல்லையா? புரியல? 5:3. வெரி குட், அவ்வளவுதான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? புரியல? ஆரோட வேல்யூ சேமா தான் இருக்கு. சரி, 5 3 மட்டும்தான் இருக்கு. இது ஒரு வழி. சரிங்களா? ஓகே, சேமா இருக்கிறப்ப. இன்னொரு வழி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க உங்க இதுல உள்ளதுதான், எப்போதுமே 3 கொடுத்துட்டு முதலும் கடைசியும் கேட்டாங்கன்னா, ABC கொடுத்துடுறாங்க, கேட்கறது என்ன கேட்கறாங்க, AC கேட்கறாங்க. PRS கொடுத்துருக்காங்க, கேட்கறது என்ன கேட்கறாங்க, ஃபர்ஸ்ட் லாஸ்டும். புரியுதா? Pயும் S கேட்கறாங்க. அப்படின்னா நீங்க கவனிக்கணும், P/S தானே கேட்டிருக்கிறாங்க. நீங்க இத P/R × R/S எழுதினாலும் சரிதானே? ஏன் R கேன்சல் ஆயிரும். 1 செகண்ட் என்னதான் கிடைக்கும், P/S தான் கிடைக்கும் இல்லையா? இது ஒரு வழி. அப்படின்னா P/S is equal to என்னதான் வரும், P இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு, 5, R இருக்க வேண்டிய இடத்துல 2, இங்க 2, S இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு,
3. அப்ப கேன்சல் ஆகி கடைசி என்னதான் வரும்? 5/3. அதாவது நீங்க சொன்ன முதல் கான்செப்ட் தான் என்னது, ஆர் ரெண்டுலயுமே சேமா தான் இருக்கு. புரியுதா? சேமா இருக்கிறப்ப இது ஓகே. இல்ல இத நீங்க வந்து பிஆர்எஸ்ல செய்ய முடியுமானா தாராளமா செய்யலாம். எப்படி செய்யலாம்? பி ஆர் எஸ். பிஆர் என்ன இருக்கு? 5 2, இங்க 2. சரியா? ஆர்எஸ்ல என்ன இருக்கு? 2 3. சோ 2 3. இங்க என்ன இருக்கும்? 2. இப்ப நீங்க பெருக்குனீங்கன்னா 2 10, 2 4, 2 3 6. என்ன சுருக்குனீங்கன்னா 5 2 3 இல்லையா? ஆமா தானே? அப்ப ஒருவேளை P is to R is to S ன்னு கேட்டிருந்தா என்ன வரும்? 5:2:3 வரும். இப்ப P S கேட்டதுனால என்ன வரும்? திருப்பி 5:3 தான் வரும். இங்கேயும் அதானே வந்துச்சு. இப்ப நிறைய மெத்தட் உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. சரியா? உங்க ஆன்சர் சரியா இல்லையான்னு அங்க எப்ப வந்துடணும்? ஹாலை விட்டு வெளியில வரும்போது இதான் சரி அப்படின்ட்டு ஒரு மெத்தடுக்கு 2 மெத்தட்ல செக் பண்ணீங்கன்னா சரின்னு தெரிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? சோ அப்ப அதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? எந்த மாடல் இதுவா? இல்ல என்னன்னா இது ஆக்சுவலா ஒரு ஃபார்முலா. எப்படின்னு சொன்னா எப்ப 3 வேல்யூ அடுத்தடுத்து கொடுக்குறாங்களோ, இப்ப பி ஆர் எஸ் கொடுக்குறாங்க அப்படிதானே? கொடுத்தாங்கன்னா நம்ம கேட்கறது வந்து முதலும் கடைசியும் கேட்டாங்கன்னா சரியா, நம்ம என்ன எழுதுறோம்னா பி பை ஆர் எழுதுறோம், ஆர் பை எஸ் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்தாங்க? பி பை ஆர் தானே கொடுத்தாங்க. பி பை ஆரையும் ஆர் பை எஸ் பெருக்குனா இயல்பாவே உங்களுக்கு ஆர் ஆர் என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆயிரும். அப்ப பி பை எஸ் தானே இங்கேயும் இருக்கு. புரியுதுங்களா? பி பை எஸ் எதுக்கு சமம்? பி பை எஸ்க்கு சமம். புரியுதுங்களா? நீங்க சொன்ன அந்த முதல் கான்செப்ட் தான். ஆர் சமமா இருக்குல்ல, சமமா இருக்கிறதுனால தானே கேன்சல் பண்ணீங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கேக்குறாங்க, ஆனா வரிசையா 3 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க எப்போதுமே இதை பயன்படுத்திக்கலாம். 4 கொடுத்தாங்கன்னா இதை பயன்படுத்த முடியாது. சரிங்களா? வெறும் 3 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கேக்குறாங்க அப்படின்னா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? இத பயன்படுத்த முடியும். குறிப்பா ஆர் என்ன செய்யணும்? கேன்சல் ஆகணும். புரியுதுங்களா? அப்பதான் இதை பயன்படுத்த முடியும். அதைத்தான் நீங்க சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் ஆர் ரெண்டுலயும் சேமா இருக்கு, நான் அதனால இதையே என்ன செஞ்சிடறேன்? நேரடியா எடுத்துறேன். இதுக்கு ஒரு வடிவம் கொடுக்குறேன், அவ்வளவுதான். நீங்க சொன்ன முதல் கான்செப்ட் தான். புரியுதா? ஓகே, அடுத்தது x is equal to 1/4y. x small x is equal to 1/4y. x is equal to 1/4y. y is equal to 1/5z. 1/5z எனில் x is to y is to z க்கு சமமானது. எனில் x is to y is to z. x is to y is to z க்கு சமமானது அப்படின்னு கேட்கிறான். கண்டுபிடிச்சிடலாமா? ட்ரை பண்ணுங்க பாப்போம். x is equal to 1/4y, y is equal to 1/5z எனில் x is to y is to z க்கு சமமானது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? யாருக்காவது வேலை செய்யுதா? சொல்லுங்க. வெரி குட். எப்படி எடுத்துக்கலாம் இத? வெரி குட். இத நீங்க கவனிங்க. சின்ன மாற்றம் தான். நான் திருப்பி திருப்பி அதைத்தான் சொல்றேன். இந்த முதல் கேள்வியில இருந்து இப்ப வரைக்குமே சின்ன சின்ன மாற்றம் தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இல்லையா? நீங்க ஒருவேளை x is to y is equal to 1:4 என்ன வரைக்கும் செஞ்சிருப்பீங்க. நம்ம தானே ஏன் வரிசையா எடுத்திருப்பீங்க. இதைத்தானே அவன் இப்படி கொடுத்துருக்கிறான். இப்ப கவனிங்க, இந்த y இந்த பக்கம் கொண்டு வாங்க. x by y is equal to என்னது? 1/4. நான் தொடக்கத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். a by b a is to b ன்னு எழுதலாம். அப்படித்தானே? அப்ப இதை நீங்க எப்படி எழுதலாம்? x is to y is equal to
1:4 எழுதலாமா? ஆமா தானே? அவங்க புரியல நினைக்கிறேன். புரியுது. அடுத்து y/z எப்படி எழுதலாம்? ஏன்னா இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல தானே வரும். y/z அப்படி இந்த z இந்த பக்கம் வரும்போது என்ன செய்யும்? வகுத்தல்ல வரும். அப்ப y/z is equal to 1/5. இதை எப்படி எழுதலாம்? y/z is equal to 1:5 எழுதலாமா எழுதக்கூடாதா? எழுதலாம். நான் தொடக்கத்துல இருந்து சொல்றேன், a/b 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 சமம் தான். ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. ஓகேவா? இப்ப நீங்க இந்த ஃபார்மேட்டுக்கு வந்த பிறகுதான் நீங்க என்ன செஞ்சிடலாம், எப்போதும் போல போட்டுடலாமே. x/y 1 4 1 4 4 y/z எவ்வளவு? 1 5. இங்க எவ்வளவு? 1. அப்ப 1 1 1 4 4 20. இதை சுருக்க முடியுமா? 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 இது 4 ஒரே என்னால வகுப்படுமா? சரி, இது 3 வகுப்படாது. 1 இருக்கு, 1 திருப்பி 1 வகுத்தாலும் அதே தானே கிடைக்கும். திருப்பி 1:4:20 வரும், 1:4:20 வரும். சரிங்களா? அப்ப அதிகபட்சமா சுருக்கப்பட்ட வடிவம் இதுதான்றதுனால இதுதான் ஆன்சர். 1:4:20. சொல்லுங்க. புரியல. எக்ஸ் இந்த ஒய் இந்த பக்கம் கொண்டு வந்துடும். எக்ஸுக்கு 1 இருக்கு, ஒய்க்கு 4 இருக்கு. கவனிங்க, என்ன இருக்கு? x is equal to 1/4 y இருக்கு. சரிங்களா? ஆமா தானே? ஓகே, நான் இன்னமும் ஒரு சுருக்கமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பின்னாடி, புரியலைனா. இப்ப இந்த y வந்து இங்க பெருக்கல்ல இருக்கு. 1/4 ஒய்யவும் என்ன செய்யறோம்? பெருக்கல்ல இருக்கு. இந்த y ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது என்னவாகும்? வகுத்தல் ஆகும். அப்ப x/y வரும். இங்க என்ன இருக்கு? 1/4 இருக்கு. ஓகே, எக்ஸுக்கு பதிலா 1 இல்ல, எக்ஸுக்கு பதிலா 1/4y. ஏன்னா x is equal to போட்டாலே என்ன அர்த்தம்? இது எல்லாம் சேர்த்துதான் எக்ஸுக்கு சமம். நான் இன்னமும் உங்களுக்கு நம்பர்ல புரிய வைக்கிறேன், கஷ்டப்படலாம் வேண்டாம். நம்பர்ல நான் புரிய வச்சிருக்கேன். கவனிங்க, இப்ப எக்ஸோட வேல்யூ வந்து 100. எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 100. 1/4 இன்ட்டு 400ன்னு வச்சுக்கிறோம். இன்ட்டு 400. இப்ப 400 இருக்க வேண்டிய இடத்துலதான் என்ன இருக்கு? y இருக்கு. உண்மையிலேயே இப்ப எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 100 இருக்கு. சரிங்களா? நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1ன்றீங்க. ஆமா தானே? இந்த இது படி நீங்க என்ன சொல்றீங்க? எக்ஸோட வேல்யூ 4ன்னு சொல்றீங்களா? நான் எப்படி சொல்றீங்க 4? இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. வரேன். இப்ப எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துலதான் 100 இருக்கு. புரியுதா? இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது சமம். அப்படித்தானே? இப்ப 4 400 அடிச்சீங்கன்னா என்ன வரும்? 1 நாள் 4 100 நாளா 400. அப்ப இது எல்லாம் சேர்ந்துதான் என்னது? எக்ஸ். அப்படித்தானே? இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த 100க்கு சமம். இந்த 100 இங்கேயும் 100 தானே? ஆமா தானே? ஆமா. இப்ப நான் என்ன செய்யறேன், ஒரு வேளை இந்த 100 இருக்கு, இந்த ஒய் இருக்க வேண்டிய இடத்துலதான் 400 இருக்கு, இதை இந்த பக்கம் கொண்டு வரேன்னு வச்சுக்கிறோம். இப்ப இங்க என்ன இருக்கு மிச்சம்? 1/4 இருக்கு. இங்க அடிச்சாலும் என்ன இருக்கு? 1/4 இருக்கு. இப்ப சமமா தானே இருக்கு. புரியுதா இல்லையா? இவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா திருப்பி நான் உங்களுக்கு இப்ப கிளாரிட்டி கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்தது எழுதுங்க பாப்போம். a/10 small a/10 is equal to b/15 is equal to c/20 எனில்
எனில் A is to B is to C இன் மதிப்பு எனில் A is to B is to C இன் மதிப்பு என்னது 2:3:4 சரிங்களா? இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே இல்லையா? எப்படி நீங்க இதை நேரடியாக என்ன செஞ்சிடலாம், பொருள் கொள்ளலாம் சரிங்களா? இப்படி எல்லாமே ஒண்ணுக்கு இன்னொன்னு ஈக்குவல், இன்னொன்னுக்கு இன்னொன்னு ஈக்குவல் அப்படின்னு சொன்னா A வந்து 10 தான், B 15 தான், C 20 தான் இல்லையா? அப்ப எப்படி எழுதுவீங்க? 2 10, 3 15, 4 20 சரியா? ஒருவேளை நீங்க கிராஸ் செக் பண்றதுனாலும் பண்ணலாம். நீங்க வந்து மத்த மெத்தட்ல போட்டு என்ன செய்யலாம், ஈக்குவல் பண்ணலாம் பண்ணலாம். என்னது இது எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா A/10 is equal to 1 புரியுதுங்களா? P/15 is equal to 1 எடுத்துக்கலாம் புரியுதா? ஏன்னா இது இதுக்கு சமம், இது இதுக்கு சமம். நான் என்ன செய்யறேன், எல்லாமே ஒண்ணுக்கு சமமா எடுத்துக்கிறேன், அசியூம் பண்றேன். ஓகேவா? C/10 எவ்வளவு, சாரி C/20 is equal to 1. அப்ப என்ன வரும்? A is equal to 10 தானே வரும், B is equal to 15 தான் வரும், C is equal to 20 வரும். அதைத்தான் இங்க என்ன செஞ்சுட்டீங்க, நீங்க நேரடியாவே எடுத்துட்டீங்க. புரியுதா? அப்ப 2 10, 3 15, 4 20 சரியா? ஓகே, அடுத்தது 1/x is to 1/y is equal to 1/z is equal to 2:3:5 is equal to 2:3:5. 1/x is to 1/y is to 1/z is equal to 2:3:5 எனில் x is to y is to z இன் மதிப்பு என்ன? இப்ப ஆப்ஷன் என்னன்னா, ஆப்ஷன் A 2:3:5, ஆப்ஷன் A 2:3:5, ஆப்ஷன் B 6:10:15, 6:10:15, ஆப்ஷன் C 5:3:2, ஆப்ஷன் C 5:3:2, ஆப்ஷன் D 15:10:6, 15:10:6. கண்டுபிடிச்சிங்களா? நான் திருப்பியும் சொல்றேன், சின்ன சின்ன மாற்றம். இப்ப இவங்க டக்குன்னு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ஆன்சர் வந்து 1:2, 1/3:1/5. இந்த ஆப்ஷன் இல்ல இங்க. ஏன்னா நான் தொடக்கத்திலே என்ன சொல்லியிருக்கிறேன், பின்னங்கள் விகிதங்கள் முழு எண் வடிவத்துல தான் இருக்கணும். இட் should not be in fraction இல்லையா? பின்ன வடிவத்துல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவங்க கொடுத்துட்டாங்க, பட் நீங்க என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. அப்ப இந்த வடிவத்துல இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், ஒரு சென்டென்ஸ் இருக்கா, பகுதிகளுக்கு மீச்சிமா கண்டு மீச்சிமாவால் அந்த பின்னத்தை பெருக்க வேண்டும். ஒரு சென்டென்ஸ் எழுதுனீங்களா? ஃபர்ஸ்ட் எழுதுனதுல பாருங்க சரியா? அதாவது விகிதங்கள் பின்னமாக இருந்தால் என்ன செய்யணும், பகுதிகளுக்கு மீச்சிமா கண்டு என்ன செய்யணும், மீச்சிமாவின் மதிப்பால் எல்லாத்தையும் பெருக்கணும். அப்ப 2, 3, 5க்கு மீச்சிமா என்னது மீச்சிமா கண்டுபிடிக்க தெரியும்ல? 2, 3, 6, 6 30 சரிங்களா? அப்ப 30 தான் மீச்சிமா. அதாவது எல்சிஎம் என்னது 30னா இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், 30ஆல பெருக்கணும், அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1/2 30ஆல பெருக்குங்க சரியா? 1/3 30ஆல பெருக்குங்க, 1/5 30ஆல பெருக்குங்க. அப்ப 4 2
15 2 30, 1 3 3, 10 3 30, 4 5 5, 6 5 30. அப்ப ஆன்சர் என்னது? 15:10:6. சரியா? சி இது வரைக்கும் ஆன்சர் சொன்ன தெரிஞ்ச உங்களுக்கு என்ன செய்யல, அதுக்கடுத்து யோசிக்கல. பட் இது ஆப்ஷன்ல இல்ல. இதோட மாற்று வடிவம் தான் என்னது? 15:10:6. ஏன் விகிதங்கள் எப்போதும் எதுல இருக்கக்கூடாது? பின்ன வடிவத்துல எழுதக்கூடாது. அப்ப மீச்சிமா கண்டு அந்த மீச்சிமாவால் என்ன செய்யணும்? ஒட்டுமொத்த அந்த ரேஷியோவையும் பின்னத்தையும் என்ன செய்யணும்? பெருக்கணும். ஓகேவா? சரி, அடுத்தது எழுதுங்க பாப்போம். a/3 is equal to b/4 is equal to c/7. a/3 is equal to b/4 is equal to c/7 எனில் a plus b plus c by c இன் மதிப்பு a plus b plus c by c இன் மதிப்பு வெரி குட். என்னது? 2. ஏன்னா இது என்னது? நேரடியா அதே மதிப்பு தான். எப்படி? a வந்து 3 தான், b 4, c 7. சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். என்னது? a/3 is equal to 1. எப்ப இந்த மாதிரி ஒரு வடிவத்துல கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் 1க்கு சமப்படுத்தலாம். நீங்க கேட்கலாம், சார் 1 தான் எடுத்துக்கறணுமா? தப்பு கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு நம்பருக்கு சமப்படுத்திக்கலாம். புரியுதுங்களா? எப்ப இப்படி கொடுத்துட்டா அப்ப a/3 is equal to 1, a is equal to என்னது? 3 தான். அதனாலதான் நம்ம என்ன செஞ்சிடறதுன்னா நேரடியாவே என்ன செஞ்சுக்கிறோம்? அந்தந்த நம்பரை எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? a 3, b 4, c எவ்வளவு? 7 அப்படின்ட்டு. சரிங்களா? அப்ப அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கன்னு வைங்க. இங்க என்ன வரும்? 3 + 4 + 7. சியோட வேல்யூ என்னது? போயிட்டு வாங்க. சரியா? சி எவ்வளவு? 7. அப்ப 3 + 4 7, 7 + 4 7, என்னது? 14 ஆயிடுச்சா? 14/7 2. சரியா? அவ்வளவுதான். இது வந்து அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்ட சம் தான் அது. ஓகே, அடுத்தது a:5 is equal to b:7 is equal to c:8 எனில். சரிங்களா? a:5 is equal to b:7 is equal to c:8 எனில் a plus b plus c by a இன் மதிப்பு ஆன்சர் என்னது? 4. எத்தனை பேருக்கு 4 வந்தது? எத்தனை பேருக்கு 4 வந்தது? வெரி குட். என்ன அர்த்தம்? சி a:5 என்ன அர்த்தம்? a/5 தான் இல்லையா? b/7, c/8. சரியா? அதைத்தான் என்ன செஞ்சிருக்கிறான்? மாத்தி கொடுத்துருக்குறான். புரியுதுங்களா? உடனே ஐயோ ரேஷியோ வரல அல்லது வந்து என்னது டிவைட் சிம்பிள் வரல அப்படிலாம் யோசிக்க கூடாது. இந்த சேலஞ்சர்ல அவங்களால பண்ண முடியற சின்ன வேலை என்னது? ஏற்கனவே கேட்ட கேள்விகள் அல்லது அதுல இருந்து சின்னதா மாத்துவான். புரியுதா? ஒரு வருஷம் அப்படி கேட்பான், அடுத்த வருஷம் இது மாதிரி கொடுத்துருவான். நம்ம என்னது இல்லையே இப்படி ஒரு வடிவத்துல பார்க்கவே இல்லைன்னு உட்காந்துட்டு இருப்போம். புரியுதுங்களா? ஓகே, புரிஞ்சா இல்லையா எல்லாருக்கும்? சி இப்ப என்னன்னா ஏயோட வேல்யூ 5 தான், பியோட வேல்யூ 7 தான், சியோட வேல்யூ 8 தான். பை ஏ கொடுத்துருக்கான். முத கணக்குல என்ன கேட்டிருந்தான்? பை சின்னு கேட்டிருந்தான் இல்லையா? அப்ப பை ஏ எவ்வளவு? 5. அப்ப 7 5 12 12 8 20, 20/5 எவ்வளவு? 4. இவ்வளவுதான். ஓகேவா? அடுத்த சம் a:b is equal to c:d எனில்
எனில் MA plus NC by MB plus ND இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். சரிங்களா? A is to B is equal to C is to D. சரிங்களா? எனில் MA plus NC MB plus ND. சரிங்களா? இதோட வேல்யூ என்ன? நீங்க ஆப்ஷன்ல எழுதிக்கிறீங்க. ஆப்ஷன் A M is to N. ஆப்ஷன் A M is to N. ஆப்ஷன் A is equal to M is to N. ஆப்ஷன் B is equal to DMCN. DMCN. ஆப்ஷன் C AN is to MB. AN is to MB. ஆப்ஷன் D A is to B. கண்டுபிடிங்க பாப்போம். கண்டுபிடிக்கலாமா? கஷ்டமாச்சா? MSTN ஆப்ஷன்ல இருக்கா? எப்படி கண்டுபிடிச்சீங்க MSTN? தெரியல. சரி கொடுங்க பாப்போம். கொடுங்க, சரியா இல்லையான்னு பார்த்துரும். மனசுல எல்லாம் போடக்கூடாது. ஓகே, எது ரெண்டு ஈக்குவல்? ஏஇசி இப்ப எப்படி ஈக்குவலா? அப்படி நினைக்க கூடாது. ஆமா, அப்படி நினைக்க கூடாது. சரியா? சி கவனிங்க. A is to B is equal to என்னது? C is to D. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? A by B is equal to C by D. சரியா? என்ன கொடுத்துருக்குறாங்க? A by B இல்லையா? A by B is equal to C by D. இதோட பொருள் என்னது? A க்கு C சமம் இல்லையா? வர B க்கு D சமம். சரிங்களா? இப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல A இருக்க வேண்டிய, அதாவது C இருக்க வேண்டிய இடத்துல A எழுதலாம், அல்லது A இருக்க வேண்டிய இடத்துல என்ன எழுதலாம்? C எழுதலாம். குறைந்தபட்சம் அதை தானே செய்ய முடியும். புரியுதுங்களா? ஏக்கு பதிலா C எழுதலாம், இல்ல சிக்கு பதிலா A எழுதலாம். அதே போல B க்கு பதிலா D எழுதலாம், இல்லைன்னா D க்கு பதிலா B எழுதலாம். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த C இருக்க வேண்டிய இடத்துல ஏயும், D இருக்க வேண்டிய இடத்துல B எழுதலாம். நீங்க கவனிக்கணும். இதுக்கு இது சமம்னு எடுத்துட்டீங்கன்னா A இருக்க வேண்டிய இடத்துல C எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கிருவோம். B இருக்க வேண்டிய இடத்துல D தான் எழுதணும். இல்ல C இருக்க வேண்டிய இடத்துல A எழுதணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா D இருக்க வேண்டிய இடத்துல B எழுதணும் இல்லையா? இப்ப கவனிங்க. MA plus NA. ஏன் நான் C இருக்க வேண்டிய இடத்துல ஏன்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? சொல்றேன். அதுக்கடுத்து என்ன செய்யறேன்? MB plus ND க்கு பதிலா என்ன செய்யறேன்? B எடுத்துக்கிறேன் இல்லையா? எடுத்துட்டா இந்த ரெண்டுல A காமனா இருக்கா? அப்ப A என்ன செஞ்சிடலாம்னா வெளியில எடுத்துட்டா உள்ள என்ன இருக்கும்? M plus N. சரியா? இங்க B வெளியில எடுத்துட்டா என்ன இருக்கும்? M plus N. இப்ப இது ரெண்டு என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆயிரும். அப்ப A is to B தான் ஆன்சர். ஓகேவா? ஒருவேளை இந்த ஆப்ஷன்ல, சரிங்களா, உனக்கு ஆப்ஷன்ல என்ன சொல்லியிருந்தேன்? A is to B சொன்னா, ஆப்ஷன்ல A is to B இல்ல அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்னா, இப்ப கவனிங்க. இப்ப C இருக்க வேண்டிய இடத்துல A, D இருக்க வேண்டிய இடத்துல B எழுதுனேன்.
ஒருவேளை ஏ இருக்க வேண்டிய இடத்துல நான் சி எழுதிட்டேன்னு வச்சுக்கிறோமே, சரியா? MAMC பிளஸ் NC வரும். இல்ல இங்க என்ன பி இருக்க வேண்டிய இடத்துல டி எழுதிட்டேன்னு வச்சுக்கிறோம், MD பிளஸ் ND. இப்ப இதுல சி காமனா எடுத்துருவீங்க, அப்ப என்ன ஆகும்? M பிளஸ் N. இங்க D காமனா எடுத்துருவீங்க, அப்ப என்ன ஆகும்? M பிளஸ் N. இப்பவும் M பிளஸ் N கேன்சல் ஆயிரும், C is to D. பட் என்னன்னா ஆப்ஷன்ல என்ன இல்ல? C is to D இல்ல. புரியுதா? அப்ப ரெண்டு வழி இருக்கு. இது வரைக்கும் அவங்க A is to B ஆப்ஷன்ல வச்சதுனால இந்த மெத்தட் சரி. புரியுதுங்களா? ஒருவேளை A is to B ஆப்ஷன்ல இல்ல, C is to D தான் ஆப்ஷன்ல இருக்குன்னா நீங்க அடுத்து என்ன செஞ்சிடணும்? ஓகே, நான் இதுக்கு பதிலா இதை எடுத்ததுக்காக இதுக்கு பதிலா என்ன செய்யறேன்? ரிவர்ஸ்ல எடுக்கிறேன் அப்படின்றத மீனிங் புரிஞ்சுக்கணும். புரியுதா? யாருக்கு புரியல? புரியுது. ஓகே, இந்த இதுலயா? ஆமா, நீங்க அதாவது இல்ல இப்படி ஒரு வடிவத்துல இருந்துச்சுன்னா எப்போதுமே என்னது, இதுக்கு இதுக்கு சமம், தொகுதிக்கு தொகுதி சமம், பகுதிக்கு பகுதி சமம். புரியுதுங்களா? ஆமா, அப்படித்தானே பண்ண முடியும். ஏன்னா அவங்க கொடுத்த கண்டிஷன் என்னது இதானே. சரி, அவங்க MN கொடுத்திருந்தா நம்ம என்ன செய்யலாம்? MN மாத்தி எடுக்கலாம். ஆனா அவங்க கொடுத்த கண்டிஷன் என்னது? A is to B யும் C is to D இந்த ஈக்குவல் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப நம்மளால அதிகபட்சம் என்ன செய்ய முடியும்? ஏக்கு C சமம் கொடுத்துருக்கிறத வச்சுதான் போறோம். ஒருவேளை அவங்க நீங்க சொல்றது மாதிரி M is to N என்ன இங்க வந்து வேற ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, எழுதிட்டீங்களா? அடுத்தது எழுதுங்க. எக்ஸின் 15% அல்லது எக்ஸின் 15% is equal to y in 20%. y in 20% எனில் x is to y is equal to what? x in 15% is equal to y in 20% எனில் x is to y என்னன்னு கேட்கிறான். எவ்வளவு? ஆன்சர் என்னது? ஆன்சர் 3:4. ஆப்ஷன் A 3:4, ஆப்ஷன் B 4:3, ஆப்ஷன் C 17:16, 17:16, ஆப்ஷன் D 16:17. எது? 3:4. எவ்வளவு கவர்மெண்ட்டுக்கு ஈஸியா இருக்குன்னு பாத்தீங்களா? சரி, ப்ரொசீஜர் தெரியுது, தெரிஞ்சும் தப்பு பண்றது இதுதான். அப்புறம் ஹாலை விட்டு வெளியில வந்தோடனே ஆஹா 1 மார்க் போச்சு, எனக்கு 81 தானே வந்திருக்கு. கவனிங்க, நமக்கு தேவை என்னது? x is to y. x in 15% என்ன அர்த்தம்? 15/100. வெரி குட். y in 20% என்ன அர்த்தம்? y into 20/100. சரியா? இப்ப நீங்க என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணலாம்ல. நீங்க கூட்டல் கழித்தல்ல இருந்தா மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியாது, பெருக்கல்ல இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? தாராளமா. சரி, ஒருவேளை அதுக்கு சந்தேகமா இந்த 100 இந்த பக்கம் கொண்டு போகும்போது என்ன ஆகும்? பெருக்கல்ல இங்க வகுத்தல்ல இருக்கிறது பெருக்கல்ல மேல போகும் இல்லையா? அப்ப 100 கேன்சல் ஆயிரும். அதைத்தான் நீங்க என்ன செஞ்சேன்? நேரடியா கேன்சல் பண்ணு. ஓகேவா? அதுக்கடுத்து 3 5 4 20. அப்ப x/y is equal to இங்க என்ன இருக்கு? 4. இந்த 3 எந்த பக்கம் போகணும்? இந்த பக்கம் போகணும். அப்ப ஆன்சர் என்னது? 4:3. நீங்க தப்பு பண்ணுவீங்க. இங்க ஆப்ஷன் 3:4 ஒண்ணு வச்சிருக்கானா? ஆமாவா இல்லையா? கேட்டது x/y தான், x is to y தான். அப்ப இதை தவிர மிச்ச எல்லாத்தையுமே நீங்க ரைட் ஹேண்ட் சைடு தானே கொண்டு போகணும். ஆமா தானே? 4:3. எத்தனை பேர் இப்ப முதல்ல தப்பா சொன்னீங்க? நீங்க தப்பு பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சாதான் அவன் என்ன செய்யறான்? ஒரு ஆப்ஷன் வைக்கிறான். ஓகேவா? ஓகே, அடுத்தது
ஏயின் 2/3 பங்கும் ஏயின் 2/3 பங்கும் பியின் 75%, பியின் 75% சமம் எனில் ஏ இஸ்டு பி என்னன்னு கேட்கிறான். ஏயின் 2/3 பங்கும் பியின் 75% சமம் எனில் ஏ இஸ்டு பி என்ன? ஆன்சர் பண்ணலாமா? சொல்லுங்க பாப்போம். என்ன கொடுத்திருக்காங்க? ஏயின் 2/3 பங்கு என்ன எழுதணும்? 2/3, அவ்வளவுதான். சரியா? எதுக்கு சமம்? பியின் 75% என்ன அர்த்தம்? 75/100. சரியா? இப்ப நீங்க என்ன செய்யலாம்? கேட்டிருக்கிறது ஏ இஸ்டு பி தான் கேட்டிருக்கிறாங்க இல்லையா? இப்ப ஏதாவது நேரடியா கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? மூணையும் இந்த 75 நீங்க கேன்சல் பண்ணுவீங்களா? சி ஏ பை பி கேட்டிருக்கிறான் 75/100. இது இந்த பக்கம் போகும்போது 3/2, இவ்வளவுதானே? இப்ப 3 25 75, 4 25 100, அப்ப எவ்வளவு வரும்? 9/8. ரேஷியோல எழுதுனீங்கன்னா 9:8, அவ்வளவுதான். அடுத்தது ஏயின் 30%, ஏயின் 30% is equal to B in 0.25, 0.25, which is equal to 1/5C, which is equal to 1/5C எனில் A is to B is to C, எனில் A is to B is to C என்னன்னு கேட்டிருக்கான். சொல்லுங்க பாப்போம். கரெக்டா 1 நிமிஷம் தான் எடுத்துக்கிறேன், அதிகபட்சமா நான் சொல்றது. ஒரு டார்கெட் வச்சு செய்யுங்க பாப்போம். சி ஏ இன் 30%, பி இன் 0.25 is equal to 1/5C எனில் A is to B is to C என்னன்னு கேக்குறாங்க. எப்படி செய்யலாம்? இதான் கேள்வி. உங்களுக்கு டெட்டுக்கு வந்துருச்சு, 81 மார்க் எடுத்தாச்சு, இதை ஒர்க் அவுட் பண்ணா பாஸ் ஆயிடலாம். அப்படி ஒரு வைராக்கியம் வேணாமா? ஆப்ஷன் சொல்றேன். ஆப்ஷன் ஏ 15:12:10, 15:12:10, 15:12:10. ஆப்ஷன் பி 12:15:10, ஆப்ஷன் பி 12:15:10, ஆப்ஷன் சி 10:12:15, ஆப்ஷன் சி 10:12:15. பார்ப்போம். ஒர்க் அவுட் பண்ணி 4 பேராவது ஆன்சர் சொன்னாதான் பிரேக், இல்லைன்னா இல்லை.
ஓகே, பின்னத்துல வந்துச்சுன்னா ஒரு வழிமுறை சொல்லியாச்சுல. பின்னத்துல இருக்கக்கூடாது, அதுக்கு மீச்சியமா கண்டுபிடிச்சு முழு எண்ணா மாத்தணும் அப்படின்றது ஏற்கனவே உள்ள ப்ரொசீஜர். சொல்லுங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லையம்மா, அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லையே. இல்ல, நீங்க சரியா செஞ்சீங்கன்னா பரவாயில்ல. சரி, கவனிங்க. யார் எழுத வேணாம். ஏயின் 30% எப்படி எழுதுவீங்க? 30/100. பியின் ஆப்ஷன்லயே இல்ல, 3 ஆப்ஷன் தான் கொடுத்தேன். வேணா நீங்க சொல்ற ஆன்சரையும் ஒரு ஆப்ஷனா வச்சுக்கிறேன். சரியா? b இன்ட்டு 0.25 எப்படி எழுதலாம்? 25/100 எழுதலாம். இல்லையா, நேரடியா 1/4 எழுதலாம். எழுதலாமா? ஒரு 25 25 4 25 100. சரியா? ஓகே. அடுத்து என்னது? 1/5 c. இது வரைக்கும் எழுதியிருப்பீங்களா? ஓகே. இப்ப நீங்க இத சுருக்கலாமா? இத 3/10 கூட எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? சரி, இப்ப நீங்க கவனிங்க. ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கிறங்க. ஃபர்ஸ்ட் 2 கம்பேர் பண்ணுங்க. a/b இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? எப்படி எழுதலாம்? 3/10 a/b 3 சரி, ஒரு நிமிஷம். இந்த b இந்த பக்கம் வந்துச்சுன்னா a/b அவ்வளவுதானே? சரியா? இந்த 10 இந்த பக்கம் போயிடும். 3/4 இந்த 3 அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? இந்த b இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கிறேன். இது 2 கம்பேர் பண்றேன். இந்த b இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் ஆயிடுச்சு. இந்த 3 இந்த பக்கம் வகுத்தலா போகும். இந்த 10 இந்த பக்கம் பெருக்கலா போகும். அப்படிதானே? ஓகே. அப்ப இங்க என்ன வரும்? 10 இந்த பக்கம் இடிச்சு முன்னாங்க 12. ஆமா தானே? ஆமா. இத சுருக்கி எழுதினீங்கன்னா I2 10 R2 12. இப்ப a/b எவ்வளவு? 5/6. இத அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்தது இது 2ஐயும் நான் கம்பேர் பண்றேன். சரியா? இப்ப b/c எழுதலாமா? எழுதலாமா எழுதக்கூடாதா? நீங்க சொன்னாதான் அடுத்த ஸ்டெப்புக்கே போவேன். இல்ல சார் போகக்கூடாதுன்னு நிப்பாட்டிடுவேன். b/c எழுதலாம்ல? எழுதலாம். ஏன்னா இப்ப இது 2ஐயும் கம்பேர் பண்றேன். இப்ப இந்த 5 அப்படியே இருக்கணும். இந்த 4 மேல போயிடும். இந்த இங்க 1 தான் இருக்கு. அப்ப ஓரஞ்சு 5. b/c எவ்வளவு? 4/5. இப்ப ஒரு ஐடியா நமக்கு ஏற்கனவே என்ன இருக்கு? ab c இருக்கு. a/b 10/12னா 10 12 12. சரி, அதை சுருக்கி இருக்கிறோம்ல. சாரி, 5/6ன்னு சுருக்கி இருக்கிறோம். அப்ப 5 6 6. சரியா? b/c எவ்வளவு? 4 5. அப்ப 4 5 இந்த பக்கம் 4. இப்ப பெருக்கி எழுதுனீங்கன்னா 5 6 6 5. இதை எல்லாத்தையும் சுருக்குனீங்கன்னா 10 12 15. இதுக்கு பிறகு சுருக்க முடியுமா? இப்படி ஒரு ஆப்ஷனாவது இருக்கா? ஆப்ஷன் சி இருக்கா? அதே ஆன்சர். இப்ப நீங்க எங்க தப்பு பண்ணீங்க? நீங்க எங்கேயே தப்பு பண்ணிட்டீங்க. இங்க உங்களுக்கு பாருங்க, ஒரு க்ளூ தெரியுது. 0.25 எப்படி எழுதலாம்? 1/4 எழுதலாம், இல்ல 25/100 எழுதலாம். தெரிஞ்சிருக்கு. என்ன செய்யணும்? அப்ளை பண்ணி பாத்துறணும். ஒரு இது தோணுது இல்ல, நீங்க அப்ளை பண்ணி அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆனாதான் என்ன செய்ய ஆன்சர் வரும். நீங்க ஏபி எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? இங்க ஆமா, வழி இல்ல, அப்படி எதுவுமே வழி இல்ல. ஒருவேளை இனிமே கண்டுபிடிச்சா சொல்றேன். ஓகே, ஸோ பிரேக் எடுத்துட்டு வாங்க, அடுத்த இதை பார்க்கலாம்.